ஜிபி முத்து அவரெல்லாம் லெட்ரு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் உடங்குடி ஃபுல்லாகவே லெட்ரு பாக்ஸாக போய் சேர்ந்து போஸ்ட்மேன்லாம் மயக்கம் வர அளவுக்கு லெட்ரு போணுச்சு சார். தபால் துறையே ஒரு படி மேலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம், தபால் துறைக்கு உயிர் உண்டாக்குனார். அவர் லெட்ரு படிப்பார். நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிறுவனமெண்ட்டில் அந்த படம் வரைஞ்சி வச்சது அவர் ஜிபி முத்து கையிலுக்குள்ளேருந்து பாம்பு எடுப்பாங்க. இது எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியல். இன்றைக்கி ஆனால் ஜிபி முத்து கோடீஸ்வரன் ஆகிவிட்டார், பணக்காரன் ஆகிவிட்டார். அவங்க செட்டிலே அவர் மட்டும்தாங்க பணக்காரன் ஆகிருக்காரு. அது எல்லாருமே அவுட்டு. ரவுடி பேபி சூர்யான்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ப்ராஸ்டியூட் பண்ணிச்சு, அப்புறம் மாட்டிச்சு, அப்புறம் உண்டாஸ் எடுத்துச்சு. அது அவ்வளோதான் அதோட வாழ்க்கை. திருச்சி சாதனான்னு சொல்லிட்டு அதை அப்போக்கு எப்போ பேட்டி எடுப்பாங்க. அது வீட்டுக்கே போயிடுறாங்க. 15,000 20,000 கொடுத்தா ஒரு பேக்கேஜ். உங்கள் இந்த சேனல் டெவலப் பண்ணணுன்னா ஒரு 50,000 கொடுத்தா போதும். நான் சொல்கிற ஆளுகள்ட்ட எல்லாம் இந்த சேனலை டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இந்த சேனல் மற்றவங்க பார்க்குறதுக்கு தகுதியாக இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். இதோட என்டையர் சினாரியாவும் உடச்சி அழுட்டுவாங்க. இந்த சேனலுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருக்கோம்ல, இதுதான் போடுவோம், இதை மாரியெல்லாம் நம்ம இறங்க மாட்டோம்னா அது அதில் இருக்காது. அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த காத்து கருப்பு கலை இல்லை எங்கே பிடிச்சாங்க. ஏங்க பெரிய பெரிய ஆள்லாம் இன்டர்வியூ எடுக்க விட்றாங்க. அந்த பையனை அப்படி எடுக்கிறாங்க. இன்டர்வியூ கரண்டி போட்டுட்டு திருச்சி சாதனை கதை சொல்கிறேன். முதல்ல குதிரை வந்து உங்கள் மேலே ஏறுற மாதிரி ஷாட்டு வச்சுருவோம். எட்ரா ஆட்டு இது ஓடுது வலிச்சு பிடிச்சிட்டு அதை ஒரு எடுக்கிறாங்க.